இன்னைக்கு சொல்லப்போற இந்த தகவல் பல மாணவர்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சின்ன உதவி. மாதம் மாதம் 1000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கே வரும்னா எவ்ளோ ஹெல்ப் இருக்கும் நினைச்சு பாருங்க. நீங்க அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சவரா இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கவே வாய்ப்பிருக்கு. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்ற ஸ்கீம் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கவும் அவர்கள் உயர்கல்விய இடைநிறுத்தாம தொடரணும்னு நினைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கல்வியுதவி திட்டம். கிராமப்புறம், நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்துல இருந்து வர்ற பல பிள்ளைகளுக்கு கல்லூரி ஃபீஸ், புத்தகம், பயணம், தினசரி செலவுகள் எல்லாமே ஒரு பெரிய சுமையா இருக்கும். அந்த சுமைய கொஞ்சமாவது குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்துல மாதந்தோறும் 1000 ரூபாய் நேரடியா மாணவர்களோட வங்கி கணக்குல செலுத்தப்படுது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். அதுவும் தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும். இப்போ கல்லூரி, டிப்ளமோ, என்ஜினியரிங், தொழில்நுட்ப கல்வி, ITI மாதிரி உயர்கல்வியில சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த உதவி கிடைக்கும். படிப்பு நடுவிலே விட்டுட்டு போயிட்டவங்களுக்கு இல்ல. இப்போ கரண்டா உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த உதவி ஒரே தடவை இல்ல, மாணவர் தன்னோட உயர்கல்வி முடியும் வரைக்கும் மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. விண்ணப்பிக்கிற முறை ரொம்ப சிம்பிள் தான். இந்த திட்டத்துக்கு தனியா நீங்க வெளியில எங்கேயும் போய் அப்ளை பண்ண வேண்டியதில்ல. நீங்க படிக்கிற கல்லூரி அலுவலகத்துல இருக்கும் ஸ்காலர்ஷிப் அல்லது வெல்ஃபேர் ஆபீஸ் மூலமா தான் இந்த அப்ளிகேஷன் செய்யப்படுது. உங்க கல்லூரி UMIS இணையதளம் மூலமா உங்க விவரங்களை பதிவு பண்ணுவாங்க. அதனால முதல்ல உங்க கல்லூரி ஆபீஸ் போய் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி விசாரிங்க. அங்க அவங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா அவங்களே ஆன்லைன்ல பதிவு செய்து தருவாங்க. UMIS இணையதளம் வழியாக தான் இந்த முழு ப்ராசஸ் நடக்குது. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னா, பொதுவா மாணவரோட ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரம், கல்லூரி அடையாள அட்டை, சேர்க்கை சான்று, முன்பு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றுகள் தேவைப்படும். வங்கி கணக்கு பொதுவா மாணவரோட பெயர்ல இருக்கணும், ஆதாரோட லிங்க் ஆயிருக்கணும். சில சமயம் விவரங்கள் மிஸ்மேட்ச் ஆனா பணம் வர்றது தாமதமா ஆகலாம். அதனால பெயர் ஸ்பெல்லிங், ஆதார் நம்பர், வங்கி கணக்கு எண் எல்லாம் சரியா இருக்குதான்னு 2 முறை செக் பண்ணி கொடுக்கணும். பல பேர் பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னா, கல்லூரி ஆபீஸ்ல அப்ளை பண்ணாம நேரடியாக ஆன்லைன்ல போய் தேடிட்டு குழப்பமா இருப்பாங்க. இந்த ஸ்கீம் கல்லூரி மூலமா தான் அப்ளை பண்ணணும். இன்னொரு பெரிய தவறு, டாக்குமெண்ட் சரியா கொடுக்காம பழைய சான்றிதழ், தெளிவில்லாத ஜெராக்ஸ் கொடுக்கிறது. அதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் வங்கி கணக்கு ஆக்டிவ் இல்லாம இருக்கிறதால பணம் வராம தடைப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்க கல்லூரி ஆபீஸ் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டு சரியான டாக்குமெண்ட் சமர்ப்பீங்க. இந்த திட்டம் வெறும் பண உதவி மட்டும் இல்ல, தமிழ் வழியில் படிச்ச பிள்ளைகள் உயர்கல்வி வரைக்கும் போகணும்னு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு பெரிய ஊக்கம். நம்ம தமிழ் மீடியம் படிச்சதால எதுவும் முடியாதுன்னு நினைச்சு மனசு தளர விடாம இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். மாதம் 1000 ரூபாய் ஒரு பெரிய தொகை இல்லைன்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா ஒரு மாணவனுக்கு அது புத்தகம் வாங்க, பயண செலவுக்கு, சின்ன சின்ன தேவைகளுக்கு பெரிய உதவியா இருக்கும். முக்கியமா அரசாங்கம் நம்ம படிப்புக்கு ஆதரவா நிக்குதுன்ற நம்பிக்கையை கொடுக்குது. இந்த வீடியோக்கான அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா வேணும்னா எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க தெரிஞ்ச மாணவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். ஒருத்தனோட படிப்பு கூட இந்த ஒரு தகவலால தொடர்ந்துச்சுன்னா அதுதான் இந்த வீடியோவோட உண்மையான வெற்றி.